போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு. உண்மையிலேயே பெரிய வேலையா போச்சு. இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மூஞ்சி போட ஏன் மூஞ்சி கூட பிரச்சனை புரியுத என்ன சூதானி இத்தனை வயசாச்சு உன் வேலை நீ பண்ணிக்க மாட்டியா? தண்ணி வந்து கண்ணெறியுது. வரேம்மா வரேன் கூட எனக்கு நீ சேர்த்து விட பேசி விட வச்சு அப்படியே வச்சிருவேன். நாத்துனார ஏய் நான் நந்தினிக்கு தாண்டி நாத்துனாரு. கண்ட கண்ட வேலைக்கார கழுதிங்களுக்குலாம் இல்ல. யாருக்காரு தானே மொத்தத்துல சொன்னாரு. ஆமா நீ பொம்பளை தானே? பொம்பளைங்க குளிக்கிறதுக்கு எதுக்காக ஒளிஞ்சிருந்து பாக்குற? அது இல்லடி, கை குழந்தை மாதிரி தங்கச்சிக்காரி கொஞ்சரா, அக்காக்காரி தாங்குறா. அதுக்கு நீ ஏன் இப்படி பொறுமி சாவுற? என்ன விடுறி, இந்த குட்டி இப்படி எல்லாத்துக்கும் அக்காலையே தேடுறாளே, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி புள்ள பெத்துக்குவா? நீதான் இருக்கிய சொல்லி கொடு. ஓ இந்த வேலைக்கார கழுதைக்கு கொழுப்ப பாரு. நல்லா இருக்கு மச்சான். காலையில தானே பார்த்தோம். நீ வேலை செய்ய போயிருவேன். என்ன மச்சான் உனக்கு உள்ள கையெல்லாம் முடி? நீ ரொம்ப நாள் கொண்ட வேணும்னு கேட்டுட்டு போயிட்டு வந்துட்டேன். ஆமா ஆமா அதான் வந்துட்டேன். போட்டுக்கோ இல்ல எல்லாத்தையுமே போட்டுக்கோ. நிறைய நான் பார்க்க என்னம்மா சொல்லுக்கா, நான் எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கா? நீ ஒண்ணுமே போட்டுக்காது, அதான் நல்லா இருக்கு. என்ன நீங்க குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு சொல்ற? ஒரு நிமிஷம் விடு. இது நல்லா அக்கா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்வீட் அக்கா சீக்கிரம் ட்ரெஸ் மாத்தி நீயே மாத்தி விட்டுற. மொத்த வாங்க போய் போ சீக்கிரம். என்னடா அது இங்க இருந்து கொண்டு எங்க காணா? மச்சான் மச்சான் கொண்டு கொண்டு இருக்குது. ஆமா நீ வாங்கிட்டு வந்த கொண்டை எங்கதானே வச்ச? ஆமா எங்க காணா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அந்த நாத்தனார் கிழவிதான் திருடி ஜோல்னா பையில போட்டிருக்கோம். விட்டேனப்பா. அக்கா கந்தினி ஏடி என்னடி இட்லியில நெய் ஊத்திக்குவா எண்ணெய் ஊத்திக்குவா? கேள்வியாமா எது வேணுமோ அதை ஊத்தி. என்ன ஊத்திக்கிட்ட? உங்களை நான் கேட்டேனா? எங்க அக்காவை தானே கேட்டேன். அக்கா நந்தினி சட்னி மிளகாய் சாம்பார் எல்லாம் இருக்கு. நிலத்தோட சாப்பிட்டோம். என்ன தொட்டுட்டா? ஊட்டி விட. இது எத்தனா? பரவாயில்ல ஊட்டி விட. குழந்தையா இருக்கல்ல பழகிட்டா அப்படியே. அக்கா காரி கல்யாணத்துக்கு நின்னா அம்மா ஒரு பொண்ணை பெத்து கையில கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டா. என் தம்பி ஒரு இழிச்ச வாயன் இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு கொசுரா தங்கச்சிக்காரியும் கோந்து மாதிரி இங்கே வந்து ஒட்டிக்கிட்டா. நாத்தனார நீயும் புருஷனை விட்டுட்டு தம்பி வீட்டுக்கு கொண்ட வந்தவதானே? அதை விடு. ஏன் புருஷன் எனக்கு ஆசையா கொண்ட வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அதை ஏன் திருடுன? யார பாத்திரி திருடிங்கிற? முண்டாம் முண்டாம். உன்னை விட்டா இந்த வீட்டுல திருடுறதுக்கு வேற யாரு இருக்கா? மரியாதையா ஜோல்னா பைய கொடுத்துடு. ஏண்டி வேலைக்கார கழுத என்னையாடி திருடிங்கிற? பல்ல உடைப்பேன், நாக்க இருப்பேன். யாராவது திருடிங்கிற? என்ன சண்டை போறீங்க? என்ன மாதிரி திருடிங்கிற? ஐயோ இதை விட்டுட்டுலாம் நான் திருடி வச்சுக்கணும். ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? நீ இப்படி தப்பா யார் கொண்ட? இது அவ கொண்ட. நமஸ்காரம். யார் நீங்க? நந்தினி அம்மா கொஞ்சம் பாக்கணும். அவங்க வீட்டுல இருக்காங்களா? ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட் இல்லாம அந்த அம்மா யாரையுமே பார்க்க மாட்டாங்க. இது ஆம்பளை இல்லாத வீடு. இப்படி எல்லாம் வந்து உட்கார்ந்தா எப்படி? என்ன விஷயம்? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அம்மாவை கண்ட ஆம்பளைங்களுக்கே அத்தியில ஜுரம் வருது. இப்பதான் புரியுது ஏன் அவ புருஷன் அவளை விட்டு ஓடியே போயிட்டான். என் புருஷன் என்ன விட்டு ஓடி போயிட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? நான் தான் உன் புருஷன். இந்த முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கிறேன். நானும் யோசிச்சு பல்லங்களை பேத்துருவேன். புருஷன் முகமே மறந்துருச்சா உனக்கு? ஏன் மறக்காது? காலையிலான ஜப்பான், சாயந்திரமான அமெரிக்கா. உங்களுக்கு கால சக்கரம். இப்படி வருஷம் பூரா வியாபாரம் வியாபாரம் உலகம் எல்லாம் சுத்திட்டு இருங்க. என்னைக்காவது உங்களுக்கா தோணுச்சுன்னா டிரான்சிட் பேசஞ்சர் மாதிரி வீட்டுக்கு வந்து என்ன சௌக்கியமா அப்படிம்பீங்க. முகம் ஏன் மறக்காது? ஆமா இப்ப எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு ஜெர்மனி போலான்னு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட கோச்சிட்டு நான் எங்க போறது? ஹலோ மாயமனிதர் மாமா, எப்ப வந்தீங்க? ஒட்டு பில்லு. ஏமா இன்னும் உங்க அக்கா தான் உன்னை குளிப்பாட்டி ட்ரெஸ் மாட்டி விடுதா? இல்ல ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. இப்ப
இப்பெல்லாம் காலையில இருந்து பல்லு கூட நான் தான் தேய்ச்சி விடுறேன். போச்சு போ. ஈகாட்டு அத்தனையும் முளைச்சிச்சு. அந்த வரை சந்தோஷம். ஒரு காரியம் செய். இனிமே காலேஜுக்கு போறப்ப உங்க அக்காவையும் கூட்டிட்டு போய் பக்கத்து சீட்ல உட்காந்து வச்சு இதே மாதிரி கட்டிக்கிட்டே இரு. நானும் பிரின்சிபல்ட்ட பெர்மிஷன் கேட்டேன் மாமா. போச்சு. அவர்தான் மாட்டேன்ட்டாரு. என்னம்மா? நான் எங்க அக்கா கூட்டிட்டு போனேன்னா எல்லா பசங்களும் அம்மா அப்பா கூட்டு வந்துருவாங்களாம். அப்புறம் அது ஆர்ட்ஸ் காலேஜா இருக்காது, அடல்ட் எஜுகேஷன் ஸ்கூல் ஆயிடும்னு சொல்லிட்டாரு. இல்லம்மா, எனக்கு என்ன ஆசைன்னா பாவம் உங்க அக்கா கொஞ்சம் கை நாட்டு, அது கொஞ்சம் காலேஜ் இந்த சாக்கிலேயே பார்த்த மாதிரி இருக்குமே தான் ஆசை. எப்படி 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 நான் எம்ஏ லிட்டரேச்சர் பாஸ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு இப்படி ஒரு பொறாம கூடாது. இவர் என்ன பாஸ் பண்ணிருக்காருன்னு கேளுமா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மாமா? அதே லிட்டரேச்சர் தான். எதுல? எஸ்எல்சில. டேய் தம்பி, வட 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 வட. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இப்போ எந்த ஊர்ல இருந்து வர்ற? நேரா நேபாளத்துல இருந்து வரேன். நேபாளத்துல இருந்தா? எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? 2 கூர்க்கா. கேக்குறியா? உனக்கா காஜி சம்மு உத்ராட்ச மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயே, அது யாருக்கு வேணும்? என்ன? ஒரு நல்ல காஷ்மீர் சால்வை வாங்கிட்டு வந்திருக்க கூடாது? வசந்த மாளிகை படம் பார்த்ததுல இருந்து சால்வையை போத்திக்கிட்டு அப்படியே அழகா இருக்கணும்னு ஆசையா இருக்குடா. நல்ல வேளை நீ தேவதாஸ் படம் பார்க்கல. பார்த்தா என்னென்ன கேப்பியோ? ஏய், நீ தண்ணி தானே சொல்ற? அதெல்லாம் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். நல்லா கத்திருந்துட்டேன். ஆமா, இப்ப ஏரோப்ளேன்ல தானே வந்த. நிறைய சாக்லேட் கொடுத்துருப்பாங்களா? அள்ளிட்டு வந்துருக்காது. ஐயோ, அல்பம் அல்பம் லட்சமா சம்பாதிக்கிறேன். எனக்கு சாக்லேட் பையில அந்த லைட்டர் காணோம். லைட்டர் காணுமே பையில. அக்காவோட ஜோல்னா பையில தேடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அக்கா, கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? என்னடா? உனக்கு திருஷ்டி கழிக்கணும். இந்த பைய கொடு. ஐயோ, பையன் கொடுக்க மாட்டேன். இது வந்து கர்ண காது குண்டல மாதிரி எங்கிட்ட இருந்து வராது. கொண்டாங்கறல. பைய வச்சு எத்தனை கலாட்டா பண்றானே இது வர இரு. என்ன காய் கொடுத்துட்டீங்க பாப்போம். எங்க இருந்து இந்த டெலிபோன் கலக்குன நீ? எங்க இருந்து கலக்குன நீ? இது வந்து இந்த 3வது வீட்ல கற்பகம்மால அவங்க வீட்டு போன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு என்ன பயம்னா வெளிய ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அந்த ரோடு இன்ஜினை பார்த்து ஆசைப்பட்டு அதையும் திருடிட்டு வந்துற போறியான்ட்டு தான். எடுக்கலாம்டா, பை கொள்ளாத. ஐயோ, ஒரு நிமிஷம் இரு, பீடா வாங்கிட்டு வந்துடுறேன். மச்சே, ஒரு வேடி கட்டம் பாரு. பீடா இன்னொரு 4 நல்ல பீடா போட. நல்லா செவக்கணும். நல்லா வெள்ளப்படைய பார்த்துப்படா, அப்புறம் பளிச்சுன்னு இருக்கும். சாரி ஜென்டில்மேன், கவனிக்காம துப்பிட்டேன். தெரியாம செஞ்சா கோச்சிக்க மாட்டீங்கன்னு சார் சொன்னாரே. நம்ம மூர்த்தி மாதிரி இல்ல? இந்த நிலைமையில நான் பீடா கடை பக்கம் போகணும். போனீங்க உங்க வாயில வெத்தலை பாக்கு போட்டு அனுப்போம். பேசாம வாங்க. போலாமா? அடிக்கிறா. என்னடா மூர்த்தி, ஏதாவது ஆக்சிடென்டா இல்ல அடியடி வாங்கிட்டு வந்தியா? அடி குடுத்துட்டு வரேன். இப்படியே ஆபீஸ் போற? இல்லையே, இப்படி போக போறேன். சாரி பையன். நான் நாயுடு. குட் மார்னிங் சார். என்ன அந்த மூர்த்தி பையன் உம்மை சால்வை வாங்கிட்டு போயிட்டானா? வாங்கிட்டு போல சார், புடிங்கிட்டே போயிட்டான். கீழ்த்தல மறைக்க சால்வை எடுத்து போட்டுட்டானா? பாருங்க வேடிக்கை. நடு ஹால்ல அத்தனை பேர் மத்தியிலே அவன் சால்வையை கைட்ட வச்சு கீழ்த்தல காட்டுறேன். எப்படியோ என் சால்வை கிடைச்சா சரி. கவலைப்படாத. ஆபீஸ் தானே வந்திருக்கேன், சொம்போட வந்திருக்கேன். வீட்லயே முடிச்சுட்டு வரக்கூடாது. என் சொம்பங்க வைக்கல. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன மூர்த்தி, தேவதாஸ் மாதிரி சால்வை எல்லாம் போட்டுட்டு? கொஞ்சம் குளிரு. சால்வை யாருது? எழுது. கைட்ட வைக்கிறேன். அப்பா அர்ஜென்ட்டா பாம்பேக்கு ஒரு லெட்டர் எழுதிக்க. In continuation of our telephone conversation on the 31st February. மூர்த்தி, இந்த கேஷ பத்திரமா சட்டப்பையில வச்சுக்க. போகும்போது ஏர் டிக்கெட் வாங்கணும். ஓகே சார். வச்சுக்க. பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கியா? பரவாயில்ல பரவாயில்ல. In continuation of our telephone conversation on the 31st February. இந்த பாருப்பா, இந்த பேப்பர் வெயிட் காத்துல பறக்குது. இத சட்டப்பையில வச்சுக்க. சட்டப்பையில. ஓகே சார். இதையும் பேண்ட் பையில வச்சுக்கிட்டியா? பரவாயில்ல எழுதிக்க. In continuation of our telephone conversation on the 31st February. இந்த பாருப்பா, இது நாயுடு சொம்பு. போகும்போது வாங்கிக்கிறேங்கிறார். இதையாவது சட்டப்பையில வச்சுக்கேன். இனிமே முடியாதுப்பா. இவன் பேண்ட் முழுக்க பையாவே வச்சிருக்கான்.
முதலாளி அம்மா. முதலாளிம்மா வணக்கம். வணக்கம். ஏன்பா முதலாளி அம்மா வந்தா கும்பிடுறதுனா இல்லையா? வணக்கம். என்ன வெறுப்பா கும்பிடுற? வணக்கம். அது போதும். இப்ப எதுக்கா எல்லாரும் சிரிக்கிறீங்க? மூர்த்தியோட சட்டை ஏன் கிழிஞ்சிருக்குன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? தெருவுல போன ஒரு அப்பாவி பெண்ண 2 காவாலி பசங்க கலாட்டா பண்ணி அவ மேல எச்சல துப்பினானுங்க. அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய போய் அந்த காவாலி பசங்க கூட நம்ம மூர்த்தி சண்டை போட்டிருக்காரு. அந்த சண்டையில இவரோட சட்டை கிழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தைரியசாலியான இளைஞர் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறத நினைச்சு பெருமை பண்ணமே தவிர சிரிக்க கூடாது. I just made fun of it. Take it easy, Murthy. We are only proud of you. இந்த நாயுடு சொம்ப மட்டும் கொடுத்துறியா? அது இல்லாம கஷ்டப்படுவாரு. போதே ஒட்டி தரணும் டாக்குமெண்ட் மேல எல்லாருக்கும் நானும் அவங்க ஏதோ பொம்பளை படம். ஆமா. ஏன் போட்டி விடு? ஆமா. விளையாடாத. என்ன ஏகபத்தி இருக்கணும் ஒரே பேசு. எங்க படம்? கூட இருந்துச்சு. இதுதான் சொன்னியா? இது என்ன பொம்பளையா? யார் பத்தி நீங்க என்ன சொன்னீங்க நீங்க? ஏய் கேட்டுக்க. இது என் பொண்டாட்டி. மை பெட்டர் ஹாஃப். நந்தினி, நான் நியூயார்க்ல இருக்கிறப்ப என்ன ஒரு அமெரிக்க பொண்ணு சந்திச்சு. நான் ஒரு இந்தியனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி. ஏன்னு கேட்டேன். அவனுக்கு தான் பொண்டாட்டி மேல அதிகமா பிரிய வச்சிருக்காங்கன்னு சொல்லி. அது எப்படி உனக்கு தெரியும்? உங்களை பார்க்க உங்க ரூமுக்கு வந்திருந்தேன். உங்க பொட்டி திறந்தே இருந்துச்சு. மூடலான்னு பக்கத்துல போனேன். மூடாதுன்னு என்ன தடுத்தீங்க. ஏன்னு காரணம் கேட்டேன். பொட்டி திறந்தே இருந்தாதான் அதுல ஒட்டி இருக்கிற என் பொண்டாட்டி போட்டோ என் நேரமும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீங்க சொன்னீங்க. கொஞ்சம் எந்துக்கிறியாமா? மொத்த வேட்டியும் தோல்ல வச்சுட்டேன். மூச்சு விட கஷ்டமா இருக்கு. சரி, இந்த டாக்குமெண்ட் பீரோல வச்சு போட்டணும். முதல்ல சாவி இருக்குல்ல? இருங்க, பீரோ சாவி எல்லாம் மறந்து போயிருக்கோம். இதான். நான் அந்த அமெரிக்க பொண்ணுக்கு என்ன சொல்ல தெரியுமா? நானாவது என் பொண்டாட்டிய பொட்டியில திறந்து வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அவ என்ன பீரோல பூட்டி வச்சுட்டான். ஒருத்தர் போட்டோ பார்த்துட்டு காலம் கழிச்சு எப்படியோ தோலை மட்டும் விடவே மாட்டேங்கிறேன். இது என்னோட தோல். சரி 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 போட்டோம். இந்த மாசம் உங்க அக்காவுக்கு பணம் அனுப்பிச்சிட்டே நீ? அறிவு கட்டம். 1ஆம் தேதி ஆனா கரெக்டா 2000 ரூபாய் டிராப்ட் எடுத்து அவளுக்கு அனுப்பிடுறேன். இல்லன்னா வயசு பண்ணி வச்சுட்டு இருக்காளே, இதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாளே. சரி சரி. என்னடா பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன். ஹாய், நீ அனுராதராமன் எழுதின தொடர்கதையை தான் படிச்சிட்டு இருக்கியா? அவங்க இப்ப எழுதிட்டு இருக்கிற வேலின்ற தொடர்கதைய நம்ம நினைச்சதுக்கு நேர் மாறா முடிச்சுட்டாங்க. எப்படி பிறையில புதுமையான முடிவு கொடுத்த மாதிரி இதுலயும் பிச்சை உதறிட்டாங்க. எங்க வாழ்க்கையை கேள்விப்பட்டுதா அவங்க இந்த கதையை எழுதியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்டா அப்படி சொல்ற? கதையில வீட்டுக்காரர் சரியில்லை. எங்க அப்பா மாதிரி. அத பிறந்த வீட்டுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தா அவன் மனைவி. எங்க அம்மா மாதிரி. வேற பெண்களோட சுத்துறவும் புருஷனை ஜாக்கெட்டை கைட்டு எறியற மாதிரி கைட்டு எரிஞ்சிரு அப்படின்னு சொன்னா அவன் தங்கச்சி. அதான் எங்க சித்தி. தங்கச்சி பேச்ச அக்கா கேட்கல. புருஷனோட வீட்டை விட்டு வெளியேறிட்டா. கடைசியில தங்கச்சி சொன்ன மாதிரி கையில ஒரு குழந்தையோட அக்காவை தனியா தவிக்க விட்டுட்டு 15 வருஷமா வேற ஒருத்தியோட ஓடி போயிட்டான். அவர்தான் எங்க அப்பா. இது எங்க குடும்ப கதை. இப்ப சொல்லு, என் கதையும் அந்த கதையும் ஒண்ணுதானே? கல்யாணி, உன் சித்தி லெட்டர் எழுதிருக்கா.
என்னம்மா லெட்டர்னு சொன்னீங்க, டிராஃப்ட் மட்டும்தான் இருக்கு? அவ குடும்ப செலவுக்கு மாசா மாசம் டிராஃப்ட் தான் அனுப்புறா. அந்த டிராஃப்ட நான் எனக்கு எழுதின லெட்டரா நினைச்சுக்கிறேன். இப்ப புரியுதா? நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு மாசா மாசம் கரெக்டா பணம் அனுப்புறாங்க. ஆனா ஒரு தடவை கூட எங்களை வந்து பார்த்ததே இல்ல. அவ்வளவு கோபம் எங்க மேல. நீ இருக்கியா இல்ல செத்துட்டியா, உன் பொண்ணு பேர் என்ன, அவ என்ன படிக்கிறா, என்ன எதுன்னு ஒரு வரி கூட இது வரைக்கும் லெட்டர் போட்டதே இல்ல. இன்ஃபேக்ட் அவங்க என்ன பார்த்ததே இல்ல. ஏன் தங்கச்சி ரொம்ப வைராக்கியக்காரி. தாலி கட்டும்போது குனிஞ்ச தலை கடைசி வரலும் புருஷனுக்காக குனியணும்னு நினைக்கிறவ நான், அத தப்புன்னு நினைக்கிறவ அவ. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிறது உன் கட்சி. கல்லும் புல்லும் புருஷன் ஆயிடக்கூடாதுங்கிறது அவங்க கட்சி. நான் அவங்க கட்சி தான். ஐ லைக் தட் கேரக்டர் வெரி மச்.